அனைவருக்கும் வணக்கம். சின்மயா மிஷன் 1951 ஸ்டார்ட் பண்ணி 2026 2026 வந்து 75 வருடங்கள் அவங்களுடைய சேவை பணிகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சேவையில் மூலமாக பகவத்கீதை வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சுவாமி சின்மயானந்த்ஜி வந்து பணி பண்ணாரு. ஸோ இந்த வருடம் தமிழ் மக்களுக்கும் இந்த பகவத்கீதை ரொம்ப எளிதாக போய் சேரணும் அப்படின்னு காரணத்துக்காக பகவத்கீதையுடைய எல்லா 700 ஸ்லோகங்களும் வந்து நாங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கோம் தமிழ்ல. ஸோ இப்போ தமிழ் மக்கள் வந்து பகவத்கீதையை எப்படி சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அது புரிய முடியுமோ அதே மாதிரி தமிழ் மக்கள் வந்து தமிழ்லேயே வந்து இந்த பகவத்கீதை வந்து படிக்கிறதுக்காக வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இதை வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பத்ம விபூஷன் இளையராஜா சாரும் வந்து இணைந்து 700 பாடல்ல இருந்து ஒரு 120 பாடல்களை செலக்ட் பண்ணி அதுல வந்து மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவும் வந்து நம்ம செய்திருக்கிறோம். மாண்புமிகு பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி இந்த பகவத்கீதையை வந்து கங்கை கொண்ட சோழபுரம் ஈவெண்ட்ல வந்து தமிழ் மக்களுக்கு சமர்ப்பிச்சாரு. இப்ப கோயம்புத்தூர்ல வந்து அதனுடைய ரிலீஸ் பண்ண போறோம். நவம்பர் 1 அன்னைக்கு மாருதி கானசபா அப்படின்ற இடத்துல சாயந்தரம் 6:30 to 8:30 ப்ரோக்ராம் பண்ண போறோம். உயர்திரு ஆதீனங்கள் அந்த ப்ரோக்ராம்ல வந்து பங்கு பெறுறாங்க. கோயம்புத்தூர்ல முக்கியமான மக்களும் அந்த ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சின்மயா யுவகேந்திராவுடைய அலுமினை அசோசியேஷன் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரணும். இந்த பகவத்கீதை வந்து எல்லாருக்குமே தமிழ்ல போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ எல்லாரும் நிச்சயமா வாங்க, இதுல இருந்து வந்து பங்கு பெறுங்க. வணக்கம்.